ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் வந்து குறைவே இருக்கவே இருக்காது. வருமானம் பெருகும். உங்களுடைய அற்புதமான சிறப்பான நுணுக்கமான பேச்சுக்கள் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப சிறப்பாக சாதிச்சுக்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் வருமானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம், உங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த குடும்பத்துக்கு வந்து என்னென்ன பண்ணணும், குடும்ப நபர்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கரெக்டாக கவனமாக பார்த்து எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ணுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதிர்பாராத வருமானங்கள் வந்து சேரும். ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வியாபாரத்தை இன்னும் நல்ல பெரிய லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வேற ஒரு இடத்துக்கு மாற்றலாம். இது வந்து சின்ன இடமா இருக்குது, வேற ஒரு இடத்துக்கு மாற்றி இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து இந்த விஷயத்த பண்ணலாம். அப்படிங்கிற புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் இறங்குவீங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அதாவது ராசி அதிபதி, 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி இவங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்த ராசி அதிபதி பார்க்கறதுனால ரொம்ப நாளாக விடுபட்ட வேலைகள், ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயம் வந்து வர வேண்டியது இருக்குது. ரொம்ப நாளாக சரி எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு அதற்கான முயற்சிகளில் இறக்குவீங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியெல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா காரியத்தையும் வந்து ரொம்ப அழகாக செஞ்சு சாதிச்சுக்குவீங்க. ரிஷபராசிக்காரங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் வெளிப்படும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிருவீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானே வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க. அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலைகளை கரெக்டான டயத்துக்கு ரொம்ப அற்புதமாக தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும். ஆனால் அந்த லாபத்தை வந்து கரெக்டாக வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுடைய வேலை. ஓகேங்களா? அந்த லாபங்கள் உங்களை தேடி வரும். தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே தானாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன சின்ன தடைகள், அதாவது குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் கோயிலுக்கு போகலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும், அதில் சின்ன தடைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது குழந்தைகளுடைய உடல்நிலைகள் இதில் எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சங்கடங்கள் எல்லாமே இருந்தது. இப்போ ராசியிலேருந்து குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மேலே பதிகிறதுனால இந்த குறைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சூரியன், புதன் எல்லாருமே 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, ஓகேங்களா, ஒரு பணம், எதிர்பாராத ஒரு பணம் கைகளுக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணமும் வந்து சேரும். இந்த டயத்தில் ஒரு நண்பர்கள்ட்டையோ இல்லை அப்படின்னா வந்து உங்களுடைய தாய்மாமன் மூலமாகவோ இல்லை அப்படின்னா உங்களுடைய தந்தையுடைய சொத்துக்கள் மூலமாகவோ ஒரு தொகை வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் இது. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் பண்ணுறவங்க இந்த டயத்தில் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. தாராளமாக ஏற்றுமதி செய்யலாம். வெளிநாடுகளுக்கு தாராளமாக ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஏற்றுமதி செய்கிறது மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் உங்களுடைய பொருள் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தன்மையோடு இருக்கும். அதனால் புதிய ஆர்டர்கள் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். வெளிநாட்டு ஆர்டர்லாம் வந்து புதுசாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதன் மூலமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள்
மாணவர்கள் வந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த டயத்தில் வந்து மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பீங்க. மாணவர்கள் ரொம்ப சிறப்பான உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த அந்த சுட்டித்தனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விளையாட்டுத்தனம், அந்த விளையாட்டுத்தனம்லாம் வந்து இந்த டயத்தில் கொஞ்சம் குறைஞ்சிரும். கரெக்டாக படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த டயத்தில். உங்களுடைய அதாவது கிளாஸில் வந்து உங்கள் மேலே வந்து நன்மதிப்பு வரும். ஆசிரியர்களுக்கு, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அது மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா வந்து சனி பகவான் தான். ராசிக்கு பாக்யாதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பாக்யாதிபதியே 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்க புதுசாக தொழில் தொடங்கலாம். தாராளமாக புதிய தொழில்கள் தொடங்கலாம். ஒரு காரு பைக்கெல்லாம் வாங்கி விற்கிறவங்க, அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் இப்போது இந்த டயத்தில் தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். அதிகமான லாபங்கள் உங்களை தேடி வரும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோவிலுக்கு போங்க, துளசி மாலை போடுங்க, தாயாருக்கு வந்து தாமரைப்பூ மாலை போடுங்க. அதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். குடும்ப நபர்களுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க